வாக்குதாரர்கள் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாய்ப்புதாரர்கள் மக்கள் தொண்டர் சிலை வைக்கும் அவர்களுக்கு என்று கேட்பேன். இதோ வெற்றுகிறார்கள். மழை தேடி பார்க்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். பெண்களுக்கு இலவச பேருந்து தந்து திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். உங்கள் பொண்ணா வெற்றி வேட்பாளர் துறை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குதாரர்கள் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாய்ப்புதாரர்கள் மக்கள் தொண்டர் சிலை வைகோ அவர்களுக்கு என்று கேட்பேன். இதோ வெற்றுகிறார்கள். மழை தேடி பார்க்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். மகளிருக்கு மாதம் 1000 உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். 1000 உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். பெண்களுக்கு இலவச பேருந்து தந்து திராவிட மாடல் ஆட்சியின் சின்னம் தீப்பெட்டி சின்னம். உங்கள் பொண்ணா வெற்றி வேட்பாளர் துறை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குதாரர்கள் தீப்பெட்டி சின்னத்திற்கு தகுதியான ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது, எல்லோரும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படும் சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால விடுபட்ட எல்லாருக்கும் மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் தற்போது பிரச்சாரத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், கள விவரங்கள். நாளை மறுநாள் அதாவது 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தேர்தல் இந்த தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் அவர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக தீவிரமாக கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அந்த பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகின்றது. மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்வு பெறக்கூடிய நிலையிலே அதற்கு முன்னதாக ஒரு சில மணி நேரங்கள், மிக சரியாக ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே இந்த 2 மணி நேரத்தை மிக பயனுள்ளதாக மாற்ற வேண்டும், முடிந்தவரை மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்களும் வேட்பாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என பலரும் சென்று அங்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். 2 பேருமே ஆபத்தானவங்க, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். உங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து சொல்லி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம். அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சீனை போட்டு வெளியில வந்து கேன்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு என்ன ஊழல் செய்யலாம்னு யோசிக்கிறவங்க எம்பி ஆகி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவங்க, போராடுறவங்க அங்க எம்பியா போனோம். இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூஜா தோக்கும். எந்த நேரத்திலையும், எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தயவு செஞ்சு அம்மாவை நம்புங்க, அதிமுகவை நம்புங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்.
உரிமையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பிஜேபியோடைய ஆட்சி. அது மறுபடியும் வந்தால் யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாது. 100 நாள் வேலையை கூட அது காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டதுங்கிற காரணத்துக்காக நிறுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நிதி ஒதுக்குறத குறைச்சு கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருக்குமே 100 நாள் வேலை கிடையாது. இந்தியா முழுக்க எல்லாருக்கும் 20 நாள் 10 நாள் வேலை கிடைச்சா பெரிய விஷயம். சம்பளம் ஏறுறது இல்லையா? சாதாரண மக்களை இப்படி கஷ்டப்படுத்துற என்னமா என்ன கேட்கல? சரி வந்துரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.